மைத்ரேயன் வந்து திமுக ஐக்கியமாயிருக்காரு. ஆமாங்க. முன்னாடி வந்து அன்வர் ராஜா வந்தாரு. அப்புறம் கார்த்திகை தொண்டைமான் வந்தாரு திமுகக்கு. இவ்வளவு அதிமுகல இருக்கிற தலைவர்களை வந்து திமுக குறி வச்சு தூக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்கு மைத்ரேயன் அவர்கள் இன்று எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யார் வந்தாலும் அவர்களை தாயிலத்தோடு அரவணைக்கிற கட்சி. எங்களுடைய தலைவர்களுடைய செயல்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடு இந்திய அளவில் பேசும் பொருளாகவும் பாராட்டத்தக்கதாகவும் தமிழ்நாடு மக்கள் அளவில் மெய்சிலுக்க வைக்கிற ஒரு செயல்பாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் கொடுக்கிறார். முதலமைச்சருடைய தலைமையை ஏற்று இன்று மைத்ரேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இது அதிமுக சிந்தவர்கள் யாரையும் குறிவைத்து இழக்க வேண்டிய நிலை இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பல பேரை குறிவைத்து தாக்குவதால் ஒரு அரசியலராக அரசியலை விரும்புகிறவர்கள் அரசியலில் மிகச்சரியாக இயங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையை நோக்கி வருவது இயல்புதான். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல பேர் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கு பிரத்யேகமா எதனா முயற்சி பண்ணுதோ திமுக? பிரத்யேகமா மக்களுக்கு நல்லது செய்கிறோம், மக்கள் எங்களை பாராட்டுகிறார்கள். இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த பெரிய இயக்கம் தான் மக்களுக்காக நன்மை செய்யும் என்கிற அந்த நம்பிக்கை. நாங்கள் மக்களுக்கு பிரத்யேகமாக சேவை செய்வதா அந்த பிரத்யேகத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதிகள் மாற்றுக் கட்சியில் இணைகின்றனர். இப்போ மாற்று கட்சியில இணைஞ்சாங்க. இப்ப திராவிட கட்சியில இருந்து அவர் வந்திருந்தா ஓகே. அவர் பாஜக அவர் பயணப்பட்டிருக்காரு. கொள்கை ரீதியா உங்களுக்கு சிங்க் ஆகுங்களா? இல்ல, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற கொள்கை தான் பேச போகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற சமூக நீதியும் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற மொழி உரிமையை தான் அவர் இனிமே பேச போகிறார். வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து தலைமை எடுக்க முடிவுகளை கட்டுப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிற கொள்கையை சார்ந்தால் இயங்க போகிறார். ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப அன்வர் ராஜா வந்தாரு, ஒரு பெரிய பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்டது இலக்கியத்துறையில. இப்போ கட்சியில திமுக அடிமட்ட தொண்டர்கள் கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க. இப்ப சடனா வந்து மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புகள் வழங்கப்படுது. இது திமுக லட்சக்கணக்கான பொறுப்புகள் இருக்கு. லட்சக்கணக்கான பொறுப்புகள் இருக்கு, லட்சக்கணக்கான வேலைகள் இருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெரிய கடல். அந்த கடலில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்த மரியாதை, தனித்த வேலை, தனித்த பொறுப்பு உண்டு. ஒரு பொறுப்பை மட்டுமே மையப்படுத்தி சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான பொறுப்புகள் உண்டு. வருவோருக்கு உரிய மரியாதையும் வேலை பார்ப்பதற்கு உரிய அங்கீகாரத்தையும் எங்கள் தலைவர் எப்போதுமே அளிப்பார். அதோடைய வெளிப்பாடுதான். இப்போ கூட்டணி வந்து இப்ப அதிமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, மெகா கூட்டணி அமைக்கப்படும். இது இப்போ வந்து ஓப்பனா எதுவுமே சொல்ல முடியாது. தேர்தல் நெருக்கத்துல வந்து பலமான கட்சிகள் எங்க கூட சேரும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கண்ணோட்டத்தை கொஞ்சம் பதிவு. லாட்டரி சீட்டு வாங்குவதற்குரிய கனவு எப்படி மிகப்பெரியதோ அதே போலதான் எடப்பாடி பழனிசாமியுடைய மெகா கூட்டணி கனவு.